கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 3 வசனம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிற தேவன் உறங்கார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காக்கிற தேவன். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே அநேக தீமைகள், சவால்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை காக்கிறவர். இயேசு கிறிஸ்து நம்மை காக்கிறவர். இந்த நம்மை காக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உறங்குவதில்லையாம். அப்படி என்றால் 24 மணி நேரமும் தேவன் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு விசேஷமானவர்கள். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை அவருக்கென்று மீட்டெடுத்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் கண்மணியைப் போல பாதுகாக்கிறார். 24 மணி நேரமும் உறங்காதபடி பாதுகாக்கிறார். நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இன்னும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தேவனாயிருப்பார். அவர் உங்களுக்கு விசேஷ பாதுகாப்பை தருவார். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஒரு நிழல் கிடைக்கும் என்றாலே அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு ஆசுவாசம், அது ஒரு நிம்மதி. ஆனால் வலது பக்கத்தின் நிழல் என்றால் அது இன்னும் பெரிய பாதுகாப்பு, இன்னும் பெரிய ஆசீர்வாதம், இன்னும் பெரிய அடைக்கலம். அப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் நம் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். 1, 2 அன்று அல்ல, எல்லா தீமைகளுக்கும் அவர் நம்மை, இயேசு கிறிஸ்து நம்மை விலக்கி பாதுகாப்பார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என்ன தீமைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த தீமை உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே தந்த இயேசு கிறிஸ்து எல்லா தீமைகளுக்கும் நின்று உங்களை விலக்கி பாதுகாப்பார். எந்த தீமையும் உங்களை அணுக விடாதபடி அவர் பாதுகாப்பார். அவர் தூங்க மாட்டார். தூங்காமல் உறங்காமல் உங்களை பாதுகாக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்கள் வலது பக்கத்திலே அவர் உங்களுக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர் என்றும், நீர் உறங்காமல் தூங்காமல் எங்களை பாதுகாக்கிறீர் என்றும், எங்களோடு எங்கள் வலது பக்கத்தில் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர் என்றும், எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறீர் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.